வாய்ப்பு எனக்கு மிக பெரும் பெருமை. உரை என்பது வெறும் சொற்கள் அல்ல, அது சிந்தனையின் வெளிப்பாடு. ஒரு நல்ல உரையை கேட்பவரின் மனதில் நம்பிக்கை, அறிவு, ஊக்கம் ஆகியவற்றை விதைக்கின்றது. தமிழ் மொழி பழமையான செழுமையான மொழி. அதில் உரையாடும் வாய்ப்பு கிடைத்தது எனக்கு மிக பெரும் மகிழ்ச்சி. தமிழ் உயிரின் மொழி, தமிழ் உணர்வின் மொழி. இன்றைய உரை போட்டி திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு மேடையாகும். இன்று நான் பேச விரும்பும் தலைப்பு சமூக சேவையின் சக்தி. அன்பே உயிரின் அடிப்படை, அன்பின் வெளிப்பாடே சமூக சேவை. சமூக சேவை என்பது மனித வாழ்க்கையின் அடிப்படை மதிப்புகளை வெளிப்படுத்தும் சக்தி. அது கருணை, அன்பு, சமத்துவம் மற்றும் ஒற்றுமையை குறிக்கும் தூணாகும். ஒருவர் மற்றொருவருக்கு உதவும் போது அந்த உதவி பெறுவரின் வாழ்க்கை மட்டுமல்லாமல் உதவி செய்பவரின் மனமும் உயர்கிறது. சமூக சேவை வெறும் பொருளாதாரம் உதவி அல்ல, அது மனித நேயத்தின் வெளிப்பாடு. பசியால் வாடும் ஒருவருக்கு உணவளிப்பது, நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருத்துவ உதவி செய்வது, கல்வி இல்லாதவங்களுக்கு கல்வி வழங்குவது என சொல்லிக் கொண்டே போகலாம். இங்கு சில வரலாறு உதாரணங்கள் சிலவற்றை நினைவு கூற விரும்புகிறேன். சேவை செய்வது உயர்ந்த தர்மம் என பலர் கூறுகிறார். மகாத்மா காந்தி சமூக சேவை மூலம் மக்களை ஒன்றிணைத்தார். அன்னை தெரசா தனது வாழ்க்கையை சமூக சேவைக்கு அர்ப்பணித்தார். இவர்கள் காட்டிய பாதை சமூக சேவை எவ்வளவு வலிமையானது என உணர்த்துகிறது. இன்றும் உலகிலும் சமூக சேவை உயர்ந்து நிற்கிறது. சமூக சேவையின் தாக்கம் பணக்கார, ஏழை என்று வேறுபாடுகளை மறைத்து நம் அனைவரும் ஒரே நிலைக்கு கொண்டு வருகிறது. நம் அனைவரும் ஒரே குடும்பம் என்று உணர்வு உருவாக்குகிறது. மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம். சமூக சேவைகள் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றன. தன்னார்வ தொண்டு. சமூக சேவைகள் பெரும்பாலும் அரசு மற்றும் தன்னார்வ அமைப்புகளால் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இது சமூகத்தில் உள்ள தேவைகளுக்கு நிவாரணம் வழங்க உதவுகிறது. இன்றைய உலகில் சமூக சேவையின் சக்தி பெரிய அளவில் தேவைப்படுகிறது. சிலரின் சமூக சேவை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே உள்ளது. அது இன்னும் பெரியதாக மாற வேண்டும். இயற்கை பேரழிவுகள், வெள்ளம், நிலநடுக்கம் போன்ற சூழ்நிலைகளில் சமூக சேவை உயிர்களை காப்பாற்றுகிறது. தொழில்நுட்ப வளர்ச்சியால் சமூக சேவை விரிவலாகவும் பரவலாகவும் மாற்ற முடிகிறது. ஒரு சிறிய தீப்பொறி கூட இருளை அகற்றும் ஒளியாகும். அதை போல் ஒரு சிறிய உதவி கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி. உதாரணமாக, கல்வி உதவி பெற்ற ஒரு குழந்தை நாளை சமூகத்தில் தலைவராக மாறலாம். ஏதாவது சமூக சேவையில் உங்கள் பிள்ளைகள் அங்கு வகிக்கிறார்களா என்பதை பெற்றோர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்ப்பீர்களா? கடைசியாக என் பேச்சு இறுதி பகுதிக்கு வருவோம். சமூக சேவை ஒரு கடமை அல்ல, அது ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம் அனைவரும் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குவோம். சமூக சேவையின் சக்தி மனித நேயத்தின் உண்மையான வெளிப்பாடு. சேவை செய்பவன் உயர்வான், சேவை பெறுவன் வாழ்வான். எனவே நம் அனைவரும் சேர்ந்து நல்ல சமூகத்தை உருவாக்குவோம். சிந்தனை உயர்ந்தால் சமூகம் உயர்ந்திடும், சமூகம் உயர்ந்தால் நாடே உயர்ந்திடும். வாழ்க தமிழ்! வாய்ப்பு தந்த டென்னிசி தமிழ் கழகத்திற்கும் என் அன்பான ஆசைகளுக்கும் என் நன்றிகள்.